Hi friends, welcome to our YouTube channel. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th term 3ல சயின்ஸில் யூனிட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 வீடியோ நேற்று பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 2 வீடியோ. ஸோ இன்றைக்கி ஆன்டிபைரட்டிக் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆன்டிபைரட்டிக் அப்படின்னா என்ன? ஸோ தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உடல் வெப்பம் தணிப்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஆன்டிபைரட்டிக். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன். 98.4 to 98.6 டிகிரி தான் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் நார்மலாக. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபீவர் அப்படின்னா எப்போ வரும்? ஸோ இந்த டெம்பரேச்சரை விட இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன வரும்? நம்ம ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபீவருக்கு மோஸ்ட் காமன் காஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் தான். ஸோ இந்த பாக்டீரியா இருந்தாலும் சரி, வைரஸாக இருந்தாலும் சரி, ஸோ இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறது. ஸோ சர்டன் ஒரு டெம்பரேச்சருக்கு மேலே வந்து வளராது. ஓகேவா? ஸோ இந்த பாக்டீரியா ஒரு வைரஸை டிஃபெண்ட் பண்ண நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா பாடி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால தான் ஃபீவர் வந்து வருது. ஸோ ஒன்ஸ் infection is sensed, the immune system release a chemical called pyrogen. ஸோ ஒரு தடவை நம்மளோட நோய் தொற்று நமக்கு வந்து நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு அமைப்பு வந்து பைரோஜன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? இந்த பைரோஜன் வந்து ஹைப்போதலாமஸை போய் ரீச் ஆகுது. ஸோ எப்படி போய் ரீச் ஆகுது அப்படின்னா த்ரூ பிளட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இரத்த ஓட்டத்தின் மூலமாக இந்த பைரோஜன் வந்து மூளையின் அடிப்பகுதியில் இருக்கும் இந்த ஹைப்போதலாமஸை போய் ரீச் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒருக்க அந்த பைரோஜன் ஹைப்போதலாமஸை போய் ரீச் ஆன உடனே இந்த ஹைப்போதலாமஸ் சென்ஸ் பண்ணுவோம் பைரோஜன் வந்திருக்கு அப்போனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சென்ஸ் பண்ணும். ஸோ இந்த ஹைப்போதலாமஸோட டியூட்டி வந்து என்ன அப்படின்னா பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இந்த பைரோஜனை வந்து சென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாடி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ண உடனே எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த கெமிக்கல் நேம் தான் என்னென்னா ப்ரோஸ்டாக்லாண்டின். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து என்ன பண்ணும்? பெயின் ஆர் டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் இதோட டியூட்டி. ஸோ இதை ரிலீஸ் பண்ணது எது? ஹைப்போதலாமஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னாச்சு, நார்மலி லிட்டில் ஃபீவராக இருந்துச்சுன்னா ஓகே குட் தான். பட் ஹெவி ஃபீவராக இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு ஆபத்தில் போய் முடியும் இல்லையா? ஸோ நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட பாடி ப்ரோட்டீனுக்கு டேமேஜ் வரும், புரதத்துக்கு டேமேஜ் வரும். அண்ட் ஆல்சோ நம்மளோட பிரெயின் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னா சீஷர் அண்ட் டைலேரியம். ஸோ டைலேரியம் அப்படின்னா மயக்கம் அண்ட் சீஷர் அப்படின்னா வலிப்பு. ஓகேவா? ஸோ வலிப்பு மற்றும் மயக்கம் வந்து வரும். அண்ட் ஹை ஃபீவர்னால இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால இது வந்து டெத்து கூட காஸ் பண்ணும். ஆன்டிபைரட்டிக் அப்படின்னா என்னது? ஆன்டி அப்படின்னா எகெயின்ஸ்ட், பைரட்டிக் அப்படின்னா ஃபீவரிஷ். ஓகேவா? ஸோ இந்த ஆன்டிபைரட்டிக் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீவரை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபீவரை எப்படி ரெடியூஸ் பண்ணும்? இந்த ஃபீவர் அந்த பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணது எது? ப்ரோஸ்டாக்லாண்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். ஸோ இந்த கெமிக்கலை சப்ரஸ் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஃபீவர் ரெடியூஸ் ஆகும். ஸோ இது சப்ரஸ் பண்ணுறது தான் இந்த ஆன்டிபைரட்டிக். ஸோ இந்த ஆன்டிபைரட்டிக் மோஸ்ட் நமக்கு ஃபீவர் வந்து என்ன சாப்பிடுவோம்? பேராசிட்டமால். ஸோ இந்த பேராசிட்டமால் வந்து என்னன்னா ஆன்டிபைரட்டிக். ஓகேவா? ஸோ மற்ற ஆன்டிபைரட்டிக் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின், இபோப்ரோஃபின், டிக்ளோஃபெனாக் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஆன்டிசெப்டிக். ஸோ ஆன்டிசெப்டிக் அப்படின்னா நம்மளோட என்னது கையிலையோ கால்லையோ ஏதாவது ஊண்டு எக்ஸ்டர்னலாக வந்து ஊண்டு இருந்துச்சு அப்படின்னா காயங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுற க்ரீம் எல்லாமே ஆன்டிசெப்டிக் தான். ஸோ ஆன்டிசெப்டிக் ஆர் சப்ஸ்டன்ஸ் அப்ளை டு த எக்ஸ்டீரியர் ஆஃப் யர் பாடி தட் கில் ஆர் இன்ஹிபிட் மைக்ரோப்ஸ் அண்ட் இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ். அந்த ஏஜென்ட்ஸை வந்து கில் பண்ணும். ஆன்டிசெப்டிக் கேன் பி எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் ஒன் ஆர் a combination of bacteria, fungi, virus or other organism. ஸோ இந்த ஆர்கன்ஸ்னால எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ஆன்டிசெப்டிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டூ யூ நோவில் பார்த்துக்கோங்க டெட்டால். ஸோ டெட்டால் வந்து எதோட மிச்சர் அப்படின்னா குளோரோசிலனால் அண்ட் டெர்பின்கால் அப்படிங்கிறதோட மிச்சம் தான் டெட்டால். ஓகே? கிருமி நாசினி. அப்புறமா டிஞ்சர் பார்த்தீங்கன்னா அயோடின் ப்ளஸ் 2 to 3% ஆஃப் ஆல்கஹால், வாட்டர் மிச்சர், சோப், அயோடோஃபார்ம், ஃபினாலிக் சொல்யூஷன், எத்தனால், போரிக் ஆசிட். ஸோ இதெல்லாமே டிஞ்சரோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் ஆன்டிசெப்டிக். ஸோ நேச்சுரல் ஆன்டிசெப்டிக் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கார்லிக், டர்மரிக் அண்ட் ஆலோவேரா, அதாவது பூண்டு, மஞ்சள் மற்றும் சோட்டுக்கட்டாலே. ஆனால் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா வெங்காயம். ஓகேவா? ஸோ வெங்காயம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து முள்ளங்கி. ஸோ இது ரெண்டுமே வந்து என்னில் தமிழ் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்டோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஆன்டிசெப்டிக் ஆர் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ எல்லா ஆன்டிசெப்டிக்கும் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது கிருமி நாசினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்இன்ஃபெக்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆர் நாட் ஆன்டிசெப்டிக். ஸோ எல்லா கிருமி நாசினியும் வந்து ஆன்டிசெப்டிக் கிடையாது. இட் கேன் பி அப்ளைட் ஆன் த லைவ் டிஷ்யூஸ். ஸோ ஆன்டிசெப்டிக் வந்து லைவ் டிஷ்யூஸ் மேலே அப்ளை பண்ணலாம். ஸோ டிஸ்இன்ஃபெக்டன்ட் வந்து கேன் பி அப்ளை ஆன் இன் அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் கண்ணுக்கு தெரியாது அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டேபிள் மேலே வந்து துடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓகேவா. ஸோ கண்ணுக்கு தெரியாத மாதிரி இல்லை. ஸோ அனிமேட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸாக இல்லாமல் நம்ம டேபிள் அப்புறமா வந்து கிளாஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கின் ஆர் மியூக்கஸ். ஸோ நம்மளோட ஆன்டிசெப்டிக் வந்து ஸ்கின் ஆர் மியூக்கஸில் வந்து அப்ளை பண்ணலாம். டிஸ்இன்ஃபெக்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா சர்ஃபேஸ், நம்ம வீட்டில் உள்ள இந்த தரையாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஒர்க்கிங் டேபிள், ஃப்ளோர், எது வேணாலும் நம்ம வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஆன்டிஹிஸ்டமைன். இது வந்து தமிழில் ஒவ்வாமை பாதிப்பு நீக்க மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டிஹிஸ்டமைன். ஸோ ஆன்டிஹிஸ்டமைன் டிஃபைன்ட் as drugs that combat the histamine in the body that are used for treating allergic reaction and cold symptoms. Histamine is a chemical messenger involved in number of complex biological reactions. When a foreign body such as pollen enter the body, the immune system believes those substances to be harmful and generate the release of histamine. When histamine is released, it will interact with the histamine receptors on the cell surface or within a target cell and cause change in the bodily function. This stimulates many smooth muscles to contract, such as gastrointestinal tract and bronchi. In certain smooth muscles, they cause relaxation of blood capillaries, which increase the flow of lymph and its protein content and lead to the formation of edema, redness or rashes. இது ஒன்றுமே கிடையாது இவ்வளோ லெந்தியாக இருந்தாலுமே. இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வருது இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஏன் அப்படி வருது அப்படின்னு வந்து சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரக்ஸ், அதாவது அந்த அலர்ஜிக்கு நம்ம கொடுக்குற ஒரு மருந்து. ஓகேவா. ஸோ ஆன்டிஹிஸ்டமைன்னா அப்போ ஹிஸ்டமைன் தான் அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கான அந்த காரணம். ஓகேவா. ஒவ்வாமை பாதிப்புக்கு காரணமே அந்த ஹிஸ்டமைன் தான். ஸோ இது வந்து நமக்கு தேவையற்ற இல்லைனா நமக்கு வந்து இப்போ போலன் கிரெயின்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது நம்ம மூக்கில் வந்து என்ட்ராச்சா இல்லைனா நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இது பிடிக்கலை அப்படின்னா அது ஒரு ஹார்ம்ஃபுல்லாக வந்து நம்மளோட பாடி வந்து சென்ஸ் பண்ணும். ஓகேவா. அது ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு. ஸோ அது சென்ஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கெமிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ஹிஸ்டமைன் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட செல் சர்ஃபேஸ் கூட எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளோட பாடி ஃபங்க்ஷனில் சம் சேஞ்சஸ் கொண்டு வரும். ஸோ இந்த சேஞ்சஸ்னால தான் நமக்கு என்ன வருது அப்படின்னா இந்த ரேஷஸ் அப்புறமா ரெட்னஸ் அந்த மாதிரியெல்லாம் இந்த படத்தில் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வருது. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஒவ்வாமை பாதிப்பை வந்து நீக்கிறதுக்கு தான் நம்ம ஆன்டிஹிஸ்டமைன் யூஸ் பண்ணுறோம். ஆன்டிஹிஸ்டமைன் ஆர் ஹிஸ்டமைன் ரெசெப்டர் ஆன்டகோனிஸ்ட் oppose selectively all the paramological effects of histamine. எக்ஸாம்பிள், ஸோ இந்த ஹிஸ்டமைன் ஒவ்வாமை அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. டைஃபினைடரைமைன், குளோரோஃபினரைமைன், அப்புறமா வந்து சிமிட்ரிடைன். ஓகேவா. ஸோ இது வந்து என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா இந்த மவுத் ட்ரைனஸ் அண்ட் ஸ்லீப்னஸ், அதாவது அதெல்லாமே காஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெடிசின், அதாவது மருந்துகள். ஸோ மெடிசின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ நம்மளோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ டயக்னைஸ் த டிசீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் சீட்ஸ், ஐடென்டிஃபை த காஸ் அண்ட் மேக் ஷுர் இட் சக்சீட். ஸோ முதல்ல வந்து டிசீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது எதனால் அப்படின்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதோட காசு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அதில் வந்து என்ன மெடிசின் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம அது அந்த ட்ரீட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க கொடுக்கலாம். ஸோ அதை அப்படி ட்ரீட் பண்ணணும். The science or practice of the diagnosis, treatment and prevention of disease, there are many way to intake the medicine. ஸோ நம்ம வந்து மெடிசனை எப்படி எடுத்துப்போம், ஓரல் யூஸ். ஸோ ஓரல் யூஸ், எக்ஸ்டர்னல் யூஸ் அண்ட் இன்ஜெக்ஷன். ஸோ வாயில் வந்து போட்டு சாப்பிடுவோம், அப்புறமா வந்து எக்ஸ்டர்னல் வெளியில் வந்து அப்ளை பண்ணுவோம், அப்புறமா இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி வந்து மருந்தை உள்ளே செலுத்துவாங்க. த மெடிசின் வி டேக் ட்ரீட் ஆர் டிசீஸ் அண்ட் லீடர்ஸ் டு அ குட் ஹெல்த். ஸோ நம்ம எடுக்கிற மெடிசின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை வந்து ட்ரீட் பண்ணி நம்மளோட ஹெல்த்தை வந்து திரும்ப ரிட்டைன் பண்ணிக்கும்.
ஸோ ஆல்வேஸ் யூஸ் மெடிசின் சேஃப்லி. ஸோ சேஃபாக வந்து மெடிசனை வச்சுக்கணும். நம்ம வந்து குழந்தைகள் பக்கத்தில் வந்து வச்சுக்கக்கூடாது, அவங்க எடுத்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கக்கூடாது. வந்து முட்டாய் கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ க்ரோன் அப் ஆனதுக்கப்புறம் தான் மெடிசின் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரியான அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து கம்பக்ஷன். ஸோ கம்பக்ஷன் அப்படின்னா எரி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. Can you guess what is common in rusting or iron, burning coal and the flame of candle? They all undergo a chemical reaction called combustion. ஸோ எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் போயிருக்கு இல்லையா? ஸோ இந்த கம்பஷன் அப்படின்னா என்னது? எரிதல். ஓகேவா? எரி வெப்பநிலை கிடையாது, எரிதல். ஸோ கம்பஷன் அப்படின்னா என்ன ஒரு இது இருந்தாலுமே அது வந்து எரிதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு போகுது. ஸோ கேண்டிலை வந்து நம்ம கொளுத்துனாலுமே அது எரிதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். ஏன்னா அது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அதில் போயிட்டுருக்கு. ஸோ combustion is a chemical reaction that occurs in the presence of fuel and an oxidizing agent that produce energy usually in the form of heat and light. ஸோ combustion அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அது எப்போ நடக்கும் அப்படின்னு இந்த presence of fuel, ஒரு ஃபியூவல் இருக்கணும், அப்புறமா ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கணும். ஸோ அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி. ஸோ எனர்ஜி வந்து எந்த ஃபார்மில் இருக்கும்? ஹீட் அண்ட் லைட்டில் இருக்கும். ஓகேவா? வாட் வி கால் அஸ் பர்னிங் இஸ் ரியலி a combustion reaction. ஸோ நம்ம பர்ன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுவும் வந்து கம்பஷன் ரியாக்ஷன். இன்ஃபேக்ட் கம்பஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்டென்ஷனலி ஹார்னஸ்ட் பை ஹியூமன்ஸ். ஸோ ஹியூமன்ஸ் வந்து உருவாக்குன ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னா அது கம்பஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. Any reaction that involves reaction with oxygen is called oxidation. So oxygen வச்சு ஏதாவது reaction இருந்துச்சுன்னா அது oxidation. In the combustion of hydrocarbon with oxygen, typically carbon dioxide and water are produced. So hydrocarbon CH4 இருக்கு இல்லையா? ஸோ அது ப்ளஸ் ஆக்சிஜன், அதை வந்து மீத்தேன்னு சொல்லுவாங்க CH4. ஸோ ப்ளஸ் டூ ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ப்ளஸ் ஹீட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. All combustion reactions are exothermic, that is they release heat. ஸோ எல்லா வந்து கம்பஷன் ரியாக்ஷனும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸோதெர்மிக். ஏன்னா அது வந்து ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இக்னிஷன் டெம்பரேச்சர். அதாவது நான் சொன்னேன் எரி வெப்பநிலை தான் எரி வெப்பநிலை. கம்பஷன்னா எரிதல். The minimum temperature at which a substance catches fire and burns is called an ignition temperature. ஸோ மிக குறைந்த அந்த டெம்பரேச்சரில் என்ன ஆகுது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கேச்சஸ் ஃபயர் பர்ன்ஸ். ஸோ தீப்பிடிச்சோ இல்லைனா ஏதாவது எரிஞ்சதோ அப்படின்னா அது வந்து என்னென்னா இக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மினிமம் டெம்பரேச்சரில் அது கேச்சஸ் ஃபயர் ஆர் பர்ன்ஸ். A substance will not catch fire and burn if its temperature is lower than its ignition temperature. ஸோ இந்த ignition temperature விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபயர் தீப்பிடிக்காது, அப்புறம் பர்னும் ஆகாது. டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ignition temperature. ஸோ டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸுக்கு டிஃப்ரெண்டான அந்த temperature இருக்கு. ஓகேவா? Substance which have very low ignition temperature and can easily catch fire with a flame are called inflammable substance. ஸோ inflammable substance அப்படின்னா அதுக்கு வந்து ignition temperature கம்மியாக இருக்குது and can easily catch fire with a flame. ஒரு ஃப்ளேமை கொடுத்த உடனே வந்து அது கேட்ச் ஆகிடுச்சு, அந்த ஃபயர் தீ பிடிச்சிச்சு அப்படின்னா அது இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோல், ஆல்கஹால், எல்பிஜி, சிஎன்ஜி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளேம். ஸோ ஃப்ளேம் இஸ் ஆக்சுவலி கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஃப்ளேம் அப்படின்னா சுடர். ஸோ அது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். டு பி ஸ்பெசிஃபிக் த ஃப்ளேம் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் கேஸ். ஸோ ஃப்ளேம் அப்படிங்கிறது ஒரு கேஸோட மிக்சர்ஸ் தான். ஓகேவா? இட்ஸ் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ், ஃபியூல், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, வாட்டர் வேப்பர். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. த லைட் அண்ட் ஹீட் ப்ரொடியூஸ்ட் பை த ஃப்ளேம் இஸ் எனர்ஜி நாட் மேட்டர். ஸோ லைட் அண்ட் ஹீட் அந்த ஃப்ளேம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண லைட் அண்ட் ஹீட் வந்து எனர்ஜி, அது மேட்ரு கிடையாது. ஆனால் ஃபயர் அப்படிங்கிறது ஒரு மேட்டர், பருப்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளேம் ப்ரொடியூஸ் பண்ணுற லைட்டும் ஹீட்டும் ஒரு எனர்ஜி, அது மேட்ரு இல்லை. பட் அந்த ஃபயர் இஸ் அ மேட்டர். ஃபயர் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ தீயோட கெமிக்கல் ரியாக்ஷன் என்னென்னா ஆக்சிஜன், ஹீட்டு, அப்புறமா ஃபியூல், இது ஈக்குவல் டு ஃபயர். அப்புறம் ஃப்ளேம் அண்ட் இட் ஸ்ட்ரக்சர். ஸோ which is the festival of light? What is the speciality of that festival? So festival of light na நம்ம நிறைய விளக்கு வைப்போம் இல்லையா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் கலர்ஃபுல் ஃப்ளேம். ஸோ ஒயிட் ஃப்ளேம் வந்துச்சுன்னா அதில் என்ன இருக்குன்னா எப்சம் சால்ட். ஸோ எப்சம் சால்ட்டோட ஃபார்முலா வந்து MgSO4. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வயலட் ஃப்ளேம் அப்படின்னா ஊதா சுடர் அப்படின்னா அது வந்து லித்தியம் குளோரைடு. ஓகேவா? லித்தியம் உப்பு அப்படின்னு தமிழாக சொல்லியிருக்காங்க. இண்டிகோ ஃப்ளேம் அப்படின்னா பொட்டாசியம் குளோரைடு. ப்ளூ ஃப்ளேம் அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர். ஸோ ப்ளூ BL அப்புறம் ப்ளீச்சிங் BL. ஓகேவா? ப்ளூ ஃப்ளேம் அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர். க்ரீன்னா பொராக்ஸ் பவுடர். ஸோ பொராக்ஸ்னால் க்ரீன்.
எல்லோ ஃப்ளேம்னா கால்சியம், ஸோ கால்சியம்னா எல்லோ. ஆரஞ்சு வந்து டேபிள் சால்ட், ஆரஞ்சு வந்து டேபிள் சால்ட், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற சமையல் உப்பு. ரெட்டு வந்து ஸ்ட்ராண்டியம் குளோரைடு, ஓகேவா, ஸ்ட்ராண்டியம் குளோரைடு. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஃப்ளேம் இஸ் a zone of combustion of combustible substance which vaporize during burning produces flames. Example, wax, kerosene, etc. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எரியும் போது ஆவியாகிற பொருள் வந்து இந்த சுடரே வந்து உண்டாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வேக்ஸ் அண்ட் கெரோசின், ஓகேவா. சப்ஸ்டன்ஸ் விச் டூ நாட் வேப்பரைஸ், ஆவி ஆகாமல் இருக்கும் இல்லையா, ஸோ தேட் டூ நாட் ப்ரொடியூஸ் ஃப்ளேம். எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா கோல். ஸோ இந்த நிலக்கரி வந்து சுடரே உருவாக்காது. ஏன் அப்படின்னா அது வந்து ஆவியாகாத பொருட்களை கொண்டுள்ளது. ஸோ இங்கே பார்த்தது வந்து நம்ம வேக்ஸு கெரோசின் வந்து ஃப்ளேமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஏன்னா அதில் வந்து ஆவியாகும் அந்த பொருட்கள் வந்து இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ கேண்டில். ஸோ ஒரு கேண்டிலோட ஸ்ட்ரக்சரை வந்து சொல்லியிருக்காங்க. கேண்டிலில் வந்து 3 மெயின் ஜோன் இருக்குது, அவுட்டர் ஜோன், மிடில் ஜோன், அப்புறமா இன்னர் ஜோன், ஓகேவா. ஸோ அந்த படம் கூட இங்கே இருக்கும், வெயிட். ஸோ இந்த இருக்குது. ஸோ இதில் வந்து 3 ஜோன் இருக்குது, அவுட்டர் ஜோன், மிடில் ஜோன் அண்ட் இன்னர் ஜோன். ஸோ அவுட்டர் ஜோன் வந்து கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் த ஃபியூல் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் த கலர் ஆஃப் த ஃப்ளேம் இஸ் ப்ளூ அண்ட் இஸ் அ ஹாட்டஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃப்ளேம். இட் இஸ் அ நான் லுமினியஸ் பார்ட் ஆஃப் த ஃப்ளேம். ஸோ இந்த அவுட்டர் ஃப்ளேம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து எரியும் அண்ட் அது ப்ளூ கலரில் இருக்கும். இதுதான் வந்து ரொம்பவே ஹாட்டஸ்ட். நெக்ஸ்ட் மிடில் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்ஷல், அந்த பாதி தான் எரிஞ்சிட்டு இருக்கும் அண்ட் அந்த கலர் வந்து என்னென்னா எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து மாட்ரேட்டாக ஹாட் பார்ட்டு. அண்ட் இன்னர் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அன்பர்ண்டாக இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும், ஓகேவா. ஸோ அது வந்து லீஸ்ட் ஹாட், ஓகே. நெக்ஸ்ட், டூ யூ நோ பார்த்துக்கோங்க, a candle flame is caused by vapor burning above the candle. ஸோ கேண்டில் ஃப்ளேம் வந்து எப்படி காசு ஆகுது அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த காற்றுனால தான் அந்த என்னது கேண்டில் வந்து பேர்ன் ஆகுது அண்ட் ஃப்ளேம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேர்னிங் வேப்பர் வந்து ஹாட்டர் தேன் த சரௌண்டிங் ஏர். ஸோ அந்த கேண்டில்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பேர்னிங் வேப்பர் வந்து அதை சுற்றி இருக்கிற அந்த காற்றை விடைக்கும் கம்மியாக இருக்குது. ஸோ டென்சிட்டி வந்து அது மீன்ஸ் அந்த ஹாட்டஸ்ட் இட் வில் பி லெஸர் ஹாட்டர், ஓகேவா. அந்த பேர்னிங் வேப்பர் வந்து அதிகமாக இருக்கும், ஹாட்டராக இருக்கும். ஆனால் அந்த சரௌண்டிங் ஏர் வந்து என்னென்னா கம்மியாக இருக்கும், புரியுதா. ஸோ அந்த அந்த கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேண்டில்லேருந்து வர அந்த பேர்னிங் வேப்பர் வந்து ஹாட்டராக இருக்கும் தேன் டு சரௌண்டிங் ஏர். ஸோ அதனால் அது வந்து டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ பை த பிரின்சிபல் ஆஃப் கன்வெக்ஷன் இட் ரைசஸ், ஸோ த ஃப்ளேம் இஸ் ஆல்வேஸ் அப்வர்ட். ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃப்ளேம் எப்போவுமே நேராகவே இருக்கிறது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கேண்டிலோட மேலே இருக்கிற அந்த காற்று வந்து எரியறனால தான் அந்த ஃப்ளேம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ அந்த ஃப்ளேம் வந்து அந்த பேர்னிங் வேப்பர் வந்து என்னன்னா இந்த சரௌண்டிங் ஏரை விடைக்கும் அதிகமாக ஹாட்டராக இருக்கும். அப்படி ஹாட்டராக இருக்கனால அந்த பேர்னிங் வேப்பர் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த சரௌண்டிங் ஏரை விடைக்கும் டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும், குறைவாக அடர்த்தியாக கொண்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி குறைவாக அடர்த்தி இருக்கனால தான் அந்த ஃப்ளேம் வந்து அப்படியே வந்து நேராக வந்து நிற்கிது, ஓகேவா. So the flame is always upward. ஸோ கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப் நம்ம இவ்வளோ நேரம் படித்ததை வந்து இந்த படத்தில் வந்து சும்மா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபியூல். ஸோ இதுவும் வந்து படிச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ கவுடங் கேக்லேருந்து ஹைட்ரஜன் வரைக்கும் கலோரிஃபிக் வேல்யூ வந்து என்னது, கலோரிஃபிக் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஹீட், அதாவது calorific value அப்படின்னா என்னது, த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் ஆன் கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் 1 kg of fuel is called its calorific value. The calorific value of a fuel is expressed in a unit called kilojoule per kg. ஸோ ஒரு கிலோ எரிபொருளானது முழுமையாக எரிதல் நடைபெற்று வெளியிடப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு தான் இந்த கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இங்கே இருக்கான்னு தெரியல. ஸோ ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா உற்பத்தி செய்யப்படும் வெப்பம் டிவைடட் பை எரிக்க பயன்படுத்தும் எரிபொருளின் அளவு, ஓகேவா. உற்பத்தி செய்யப்படும் வெப்பம், ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஹீட் டிவைடட் பை நம்ம யூஸ் பண்ண அந்த ஃபியூவல் இருக்கு இல்லையா, எரிக்க பயன்படுத்திய அந்த எரிபொருளோட அளவு, ஓகேவா. இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கிலோ ஜூல் பர் கேஜி. அப்புறமா கலோரிஃபிக் வேல்யூ தான் சொன்னேன் இல்லையா, அதுதான் ஹீட் ப்ரொடியூஸ்ட் பை அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் யூஸ்ட் ஃபார் பர்னிங். அதான் இஃப் 4.5 kg ஆஃப் ஃபியூல் இஸ் கம்ப்ளீட்லி பர்ன்ட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் மெஷர் அட் 1. அதை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், கலோரிஃபிக் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹீட் ப்ரொடியூஸ்ட் வந்து 1,80,000 டிவைட் பை எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹீட் பண்ணுறதுக்கு 4.5 kg. ஸோ டோட்டல் கலோரிஃபிக் வேல்யூ வந்து 40,000 கிலோ ஜூல் பர்
கிலோகிராம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கம்பஷன். அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ரேபிட் கம்பஷன், ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் அண்ட் அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளோஷன். ஓகேவா? ஸோ கம்பஷன் அப்படின்னா என்னது? எரிதல் இல்லையா? அப்போது ரேபிட் கம்பஷனாக வேகமாக எரிதல், அண்ட் ஸ்பான்டேனியஸ்னால் தன்னிச்சையாக எரிதல். அப்புறமா வந்து எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா டக்கு நம்ம இந்த என்னது கிராக்கர்ஸ் எல்லாமே கொடுத்தோன்னே அது வந்து எரியும் இல்லையா? அதுதான் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ ரேபிட் கம்பஷன் இஸ் அ கம்பஷன் ப்ராசஸ் இன் விச் சப்ஸ்டன்ஸ் பர்ன் ரேபிட்லி அண்ட் ப்ரொடியூஸ் ஹீட் அண்ட் லைட் வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹீட். ஸோ எக்ஸ்டர்னல் ஹீட் மூலமாக டக்குன்னு வந்து தீப்பிடிக்கிற ஒரு எரிகிறது தான் வந்து என்னென்னா இந்த ரேபிட் கம்பஷன். எக்ஸாம்பிள் வந்து எல்பிஜி. நெக்ஸ்ட் ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் அப்படின்னா இட்ஸ் கம்பஷன் ப்ராசஸ் இன் விச் லைட் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹீட். ஸோ ரேபிட் கம்பஷன் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஹீட்டு கொடுக்கும்போது எரிகிறது. ஸ்பான்டேனியஸ்னால் தன்னிச்சையான எரிப்பு, அதாவது தன்னைத்தானே வந்து எரிகிறது. ஓகேவா? அதுக்கு எக்ஸ்டர்னல் ஹீட் தேவைப்படாது. எக்ஸாம்பிள் வந்து பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சோடனே அது தன்னைத்தானே எரிஞ்சிடும். ஓகே, அதான் எக்ஸ்ப்ளோஷன். வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் கம்பஷன் இன் விச் சப்ஸ்டன்ஸ் பர்ன் சடன்லி, டக்குன்னு வந்து பேர்ன் ஆகிறது. அப்புறமா அது வந்து பேர்ன் ஆகும்போது ஹீட், லைட், சவுண்ட் இது எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இது வந்து தான் என்னென்னா டியூ டு த ஹெல்ப் ஆஃப் ஹீட் ஆர் ப்ரெஷர். எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிராக்கர்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்குது. ஸோ அது வந்து நம்ம சுவாசிப்போம் இல்லையா? ரெஸ்பிரேஷன். அது வந்து என்னென்னா மெதுவாக எரித்தல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஸோ கேட்டாங்கன்னா எழுதிக்கோங்க. சுவாசிக்கிறது வந்து ஸ்லோ கம்பஷன் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. ஸோ கார்பன் மோனாக்சைடு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் காஸ் பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு வந்து குளோபல் வார்மிங். சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து ஆசிட் ரெயின். SO2 or NO2 வந்து ஆசிட் ரெயின். ஸோ இந்த ஃபியூவலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கணும், சீப்பாக இருக்கணும், நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறமா மாட்ரேட் ரேட்டில் பேர்ன் ஆகணும், நிறைய ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், அது எந்த தேவையற்ற பொருட்களை வந்து அது எரிஞ்சதுக்கப்புறமா லீவ் பண்ணக்கூடாது, பொல்யூஷன் காஸ் பண்ணக்கூடாது. ஸ்லோ கம்பஷன் தான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஸ்லோ கம்பஷன் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து கம்பஷன், இது வந்து லோ டெம்பரேச்சரில் நடக்கும். நம்மளோட ரெஸ்பிரேஷன் சுவாசித்தல் வந்து ஸ்லோ கம்பஷன் தான். ஃபயர் கண்ட்ரோல். ஸோ ஃபயரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஸோ ஃபயர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபியூவல், ஹீட், ஆக்சிஜன் இருந்தால் தான் ஃபயர் வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் QR கோட்ஸ். ஸோ அது வேணாம். அந்த கண்டிஷன் நெசசரி ஃபார் ப்ரொடியூசிங் ஃபயர். ஸோ ஃபயர் ப்ரொடியூஸ் பண்ண தேவையானது வந்து என்னது? ஃபியூவல், ஏர், ஹீட். த ஃபியூவல் பியாண்ட் இட்ஸ் இக்னிஷன் டெம்பரேச்சர். Fire can be controlled by removing any one or more of these conditions. ஸோ நமக்கு ஃபயர் ப்ரொடியூஸ் பண்ண தேவையானது ஃபியூவல், ஆக்சிஜன், அப்புறமா ஹீட். ஸோ இதில் ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணால் ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். ஸோ இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கு இல்லையா? ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அப்படின்னா தீ அணைப்பான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் கட் ஆஃப் த சப்ளை ஆஃப் ஏரை வந்து ஏர் சப்ளையை கட் ஆஃப் பண்ணிவிட்டு அண்ட் பிரிங் டவுன் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபியூவல் ஆர் போத் அண்ட் கண்ட்ரோல் த ஃபயர். ஸோ அந்த டெம்பரேச்சர், அந்த ஃபியூலோட டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃபயரையும் வந்து என்னென்னா குறைக்கும். ஓகேவா? ஸோ போர்ட்டபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அப்ளை அண்ட் எக்ஸ்டிங்யூஷிங் ஏஜென்ட் தட் வில் எய்தர் கூல் பர்னிங் ஃபியூல், டிஸ்பிளேஸ் ஆர் ரிமூவ் ஆக்சிஜன். அதான் சொன்னேன் இல்லையா? இந்த ஃபயர் காஸ் பண்ணுறதுக்கான அந்த ஏஜென்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அதை வந்து ரிமூவ் பண்ணாலே ஃபயரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ when the candle of an extinguisher is compressed, it open an inner canister of high pressure gas forces the extinguishing agent from the main cylinder through a siphon tube and out the nozzle. A fire extinguisher work much like a கேன் ஆஃப் ஹேர் ஸ்ப்ரே. ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து ஹேர் ஸ்ப்ரே மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை ஓப்பன் பண்ணும்போது கேனிஸ்டர், அதாவது உயர் அழுத்த வாயுக்கள் வெளியே வந்து அந்த ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஏர் ப்ரெஷரைஸ்டு வாட்டர் எக்ஸ்டிங்யூஷர், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறமா ட்ரை கெமிக்கல் பவுடர். ஸோ இது வந்து மோஸ்ட் காமனாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக நீர், அப்புறம் நுரை, அப்புறமா உலர்ந்த வேதிப்பொருட்கள். ஸோ அதான் அந்த 3. ஏர் ப்ரெஷரைஸ்டு வாட்டர் எக்ஸ்டிங்யூஷர், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்டிங்யூஷர், ட்ரை கெமிக்கல் பவுடர்ட் எக்ஸ்டிங்யூஷர். ஓகேவா? ஸோ த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்யூஷர் டேக்கிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர். ஸோ ஃபயர் வந்து நிறைய கிளாஸஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. கிளாஸ் A, B, C, D, அப்புறமா எலக்ட்ரிக்கல் அண்டு F. ஸோ கிளாஸ் Eன்னு வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? கிளாஸ் A, B, C, D, E அண்ட் F. ஸோ அந்த படத்துக்கு முன்னாடி கீழே பாருங்கள். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு 5 டைப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? வாட்டர், ஃபோம், ட்ரை பவுடர், கார்பன் டை ஆக்சைடு, வெட்டி கெமிக்கல். அதாவது நீர், அப்புறம் நுரை, ட்ரை பவுடர் அப்படின்னா உலர்ந்த வேதி துகள்கள், அப்புறமா கார்பன் டை ஆக்சைடு, நெக்ஸ்ட் வந்து வெட்டி கெமிக்கல். அதாவது வெட்டி கெமிக்கல் அப்படின்னா நீர்ம ரசாயனங்கள் அப்படின்னு. ஸோ இந்த ஃபயரை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க A, B, C, D, E. ஓகேவா? 5 கிளாஸஸ் வந்து பண்ணியிருக்காங்க A, B, C, D அண்ட் E. ஓகே.
ஸோ இந்த ஏபிசிடிஇ இருக்கு இல்லையா, ஸோ ஈக்கு அப்புறம் இன்னொன்று இருக்குது எலக்ட்ரிக்கல் ஃபயர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் அந்த 5 டைப்ஸை பார்க்கலாம். ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபயர் டியூ டு கம்பஸ்டிபிள் மெட்டீரியல், அதாவது இந்த மரம் அப்புறமா பேப்பர் அதனால் வர ஃபயர்ஸ் தான் கிளாஸ் ஏ. கிளாஸ் பி பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல், டர்பண்டைன், பெயிண்ட், ஸோ இதனால் வர்றது ஃப்ளேமபிள் லிக்விட். அப்புறம் சி பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன், பியூட்டைன், மீத்தன் அப்படிங்கிற கேஸ்னால் வர்றது. டி பார்த்திங்க அப்படின்னா கம்பஸ்டிபிள் மெட்டல், அதாவது எண்ணெய், அப்புறமா மெக்னீஷியம், அலுமினியம், ஸோ அதனால் வர்றது. இ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மின்சார தீ விபத்துன்னு சொல்லலாம். டிப்பிக்கலி சிப் அண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். மின்சாரம் அந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட். எலக்ட்ரிக்கல் ஃபயர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இஸ் ரிமூவ்ட் த ஃபயர் சேஞ்சஸ் கிளாஸ். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டமை எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் வரது இந்த எலக்ட்ரிக்கல் ஃபயர். ஸோ அதை எலக்ட்ரிக்கல் ஐட்டமை ரிமூவ் பண்ணால் அந்த ஃபயர் வந்து அந்த கிளாஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த டேப்லெட் காலை பார்த்தோன்னா தெரியும், ஓகேவா. ஸோ இந்த டேப்லெட் காலத்தில் டைப் என்ன டைப், நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பார்த்தோம் இல்லையா, வாட்டர், ஃபோம், ட்ரை பவுடர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வெட் கெமிக்கல். ஸோ மேலே வந்து கிளாஸஸ் பார்த்தோம், ஏபிசிடிஇ, அப்புறமா வந்து எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ தப்பாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஏ அப்படிங்கிறது அந்த வுட்டு அதெல்லாமே பார்த்தோம். பி அப்படின்னா பெயிண்ட், சீனா மீத்தேன் கேஸு, டி வந்து என்னென்னா ஃப்ளேமபிள் மெட்டல் சொல்லியிருக்காங்க இல்லையா அது. அப்புறமா வந்து லாஸ்ட் எஃப் தான் வந்து நம்ம என்னென்னா ஈன்னு பார்த்தோம். ஸோ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர். அப்புறமா எஃப் வந்து டீப் ஃபேட் ஃப்ரையர், சிப், பேன்ஸ், இதெல்லாமே நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் இல்லை பேன்ஸு. ஸோ அது நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதில் வந்து வாட்டர், ஸோ அந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணுற அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஏயை மட்டும்தான் இது பண்ணும், ஓகேவா. ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை இது பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபோம் வந்து ஏ அண்ட் பி, ட்ரை பவுடர் வந்து எல்லாமே எக்ஸப்ட் கிளாஸ் எஃப். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து கிளாஸ் பி அண்டு எலக்ட்ரிக்கல். வெட்டி கெமிக்கல் வந்து ஏ அண்டு எஃப். ஓகே, ஸோ இது வந்து லைட்டாக கன்ஃபியூஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஆக்சுவலி இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் அண்டு தமிழ் இருக்கு இல்லையா, ரெண்டோட டேப்லெட் காலம் நான் உங்களுக்கு தனியாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த லெசன் இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7th டேர்மில் லாஸ்ட்டாக ஒரு லெசன் இருக்குது சயின்ஸில். ஸோ அந்த லெசனோட 7th டேர்ம் முடிஞ்சிடும். அண்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக கிளாஸ் எடுக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை. அண்ட் தேங்க்யூ.